விஜயநகரத்திற்கு புலவர் ஒருவர் வந்தார். அவர் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர். மேலும் தம்மை போல் புலமை பெற்றவர் யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது என்ற ஆணவம் கொண்டவர். என் மனதில் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அக்கேள்விக்கான சரியான பதிலை இங்குள்ளவர்களால் கூற முடியுமா? அது என்ன கேள்வி? உலகில் சிறந்த பூ எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் கூறும் நபரை என்னை விட அறிவில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ரோஜாதான், மல்லிகைதான், சாமந்தி பூ, அல்லிப்பூ. நீங்கள் கூறியவை சரியான பதில் அல்ல. தங்கள் அவையில் சிறந்தவர்கள் இல்லையா? உலகில் சிறந்த பூ பருத்திப்பூ. அது எப்படி பருத்திப்பூ சிறந்த பூவாகும்? புலவரே, நாம் அன்றாடம் உடுத்தும் உடை பருத்திப் பூவில்தான் தயாராகிறது. நமது மானம் காக்க உதவும் பருத்திப் பூவே சிறந்தது. இதை கேட்ட புலவர் தன் தோல்வியையும் ஆணவத்தையும் எண்ணி தலை குனிந்தார். மன்னர் மகிழ்ச்சியடைந்து தெனாலியை கட்டி அணைத்துக் கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் 100 பொற்காசுகளை பரிசாகவும் அளித்தார்.